இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை, ஜபம், ஒரு முக்கியமான ஜபத்தை குறித்து, அதனுடைய பின்னணியில் இருக்கிற ரகசியங்களை குறித்து இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து முக்கியமான சில காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக் கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். நல்ல கவனிங்க, இங்க ஒரு ரகசியமான வார்த்தையாக தான் இந்த வசனம் அமைஞ்சிருக்குது. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கைகளில் இருந்து பிடித்துக் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. எதற்கு பின்பு அப்படின்றத நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஏன் காத் பட்டணம் பெலிஸ்தர் கைகளுக்கு போனது? காத்ன்றது யாரு? இஸ்ரவேலின் 12 பிள்ளைகளில் ஒருவனுடைய பேர் தான் காத். 12 கோத்திரங்களிலே காத் கூட ஒருவராக இருக்கிறார். அப்போ பெலிஸ்தர்கள் அந்நிய ஜனங்கள். பெலிஸ்தர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வர்ற ஜனங்கள். ஆனா இங்க சொல்லுது, அதன் கிராமத்தையும் அதை சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களையும் பெலிஸ்தரின் கைகளில் இருந்து பிடித்துக் கொண்டான். அதே மாதிரி அவன் மோவாபியரையும் முறியடித்தான். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் இதற்கு பின்பு தாவீது முறியடித்தான். எதற்கு பின்பு அப்படின்றத நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி காத் பட்டணம் ஏன் பெலிஸ்தர் கைகளுக்கு போச்சு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். நம் பைபிள்ல நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம், எப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு செவி கொடாமல் போகிறார்களோ, தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை தங்களுக்கு நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளுகிறார்களோ, விக்கிரக ஆராதனை செய்கிறார்களோ, பில்லி சூனியங்களை நம்பி போகிறார்களோ, தேவனை விட்டு மனுஷ வணக்கத்தை தேடி போகிறார்களோ, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஒழித்து விட்டு தேவையில்லாத மனிதர்களுடைய நம்பிக்கையை கொண்டு வாழ்கின்ற நாட்களில் கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகிறார்கள். அப்படி கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லையோ, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறது இல்லையோ, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறது இல்லையோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு திடீரென்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில தடம் புரண்டு போகும்போது, எவ்வளவுதான் சொன்னாலும் மறுபடியும் தேவனை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது, எவ்வளவுதான் சொன்னாலும் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தை தேட மனம் இருக்காது. இந்த சூழ்நிலைகளை போகும் பொழுது நமக்குண்டானவைகள் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. இப்படிதான் காத் பட்டணமும் அதன் கிராமங்களும் யார் கையில போயிடுச்சு? பெலிஸ்தருடைய கைகளுக்கு போயிடுச்சு. இது கர்த்தருடைய பிள்ளைகளின் சுதந்திரம். மோசேயின் நாட்களிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். மோசே அவர்களை பல பாடுகள் நடுவிலே வழிநடத்தி கொண்டு போனார். ஆனாலும் மோசே அந்த சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கவில்லை. யோசுவாவின் நாட்களிலே தான் அந்த சுதந்திரம் தேவ பிள்ளைகளுக்கு 12 கோத்திரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு கோத்திரத்தினுடைய பங்குதான் இந்த காத் பட்டணமும் அதன் கிராமங்களும். ஆனால் இந்த தேவ பிள்ளைகளுடைய சொந்த நிலங்களை, சொந்த கிராமங்களை, அவர்கள் பட்டணங்களை எதிரிகளாகிய பெலிஸ்தர் பிடித்துக் கொண்டார்கள். ஏன்னா தேவனுக்கு இவர்கள் துரோகம் செய்ததினாலே பெலிஸ்தர் இவர்களை முறியடித்து இவர்களுக்குண்டான சொத்து சுகங்களையும், இவர்களுக்குண்டான ஆடு மாடுகளையும், இவர்களுக்குண்டான கிராமம், இவர்களுடைய பட்டணங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றினார்கள். அவங்க கொண்டு போயிட்டாங்க, அவங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தான் இவங்களை ஆள்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது அநேக நாட்களாய் தொடர்ந்தது. அநேக நாட்கள் தொடர்ந்தாலும் இவங்க தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மாறல. அவர்களுடைய பாவங்களும் சாபங்களும் அவர்களுக்கு உணர்த்தப்படவே இல்லை. இந்த சூழ்நிலையில பல ஆண்டுகள் கடந்து போனது.
அவர்கள் அந்நியர் கைவசத்திலே தான் வாழ்ந்தார்கள். யாரிடம்? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனாலும் மனம் திரும்புகிற இருதயம் அவங்களுக்குள்ள வரல, தொடர்ந்து நீடித்தது. ஒரு நாள் இவர்களை ஆளும்படியாக கர்த்தர் மேய்ப்பனாயிருந்த தாவீதை சவுல் இருந்த இடத்திலே ராஜாவாக அமர்த்தினார். சவுல் இருந்த இடத்துல ஏன் தாவீதை ராஜாவாக அமர்த்தினார் என்று சொன்னா, சவுலும் அப்படிதான் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே விசேஷமானவனாக, ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாலிபனாக இருந்த பொழுது சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் யாரு? சவுல் ராஜா. அந்த சவுல் நாளடைவிலே தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்ததினாலே, தேவன் விரும்பாத காரியங்களை செய்ததினாலே, தேவன் சொல்லாததை செய்ததினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் இருந்து அவரை தள்ளி அந்த ஸ்தானத்திலே தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். இந்த தாவீது காலத்தில் தான் பெலிஸ்தர்கள் கைவசத்தில் இருக்கிறதான காத் பட்டணமும் அதனுடைய கிராமங்களும் எல்லா செல்வங்களும் மறுபடியுமாய் திருப்பிக் கொள்ளப்படுது. அதை திருப்பிக் கொள்றதுக்கு தாவீது ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் இங்க எழுதியிருக்குது ரகசியமாக. இதற்கு பின்பு தாவீது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதற்கு பின்பு, எதற்கு பின்பு, அப்படி என்ன செய்தார் தாவீது அப்படின்னு சொன்னா, நீங்க 17வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொண்டால் அதுல தாவீது ஒரு ஜபம் செய்கிறார். அந்த ஜபத்தினுடைய மேன்மையினால் தான் இழந்து போன காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். மறுபடியுமாய் தங்கள் வசமாய் திருப்பிக் கொண்டார்கள். வாசிக்கலாம். 1 நாளாகமங்கள் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் சில வசனங்களை. அப்பொழுது தாவீது ராஜா, நல்ல கவனிங்க, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தாவே, தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அடுத்த வசனத்தையும் படிங்க. உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பிறகுதான் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் அவர் கைப்பற்றி கொண்டார். மறுபடியுமாய் தங்கள் வசமாக திருப்பிக் கொண்டார். அல்லேலூயா. பாருங்க ஜபத்துக்கு எவ்வளவு மேன்மை இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் இங்க எழுதியிருக்குது 18வது அதிகாரத்துல. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து காத் பட்டணத்தையும் அதனுடைய கிராமங்களையும் திருப்பிக் கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் அடுத்த வசனத்தை படிங்க. அதுல அந்த அவன் மோவாபியரையும் முறியடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். மோவாபியரை கூட முறியடித்தாராம். சரி, இந்த மோவாபியர் யார்? நல்லா பார்க்கணும். காத் பட்டணத்தை பிடித்துக் கொண்டிருந்தது பெலிஸ்தர்கள். ஆனால் இங்கே இன்னொரு ஜாதியாரை கூட தாவீது ராஜா இந்த ஜபத்திற்கு பின்பு முறியடிக்கிறார். யார் அந்த மோவாபியர்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை எடுக்கல, ஓரளவு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மோவாபியர்கள் யாருன்னு சொன்னா, லோத்து வயதான நாட்களிலே அவன் தங்கி இருந்த பட்டணத்தை கர்த்தர் அழித்த போது, சோதேம் கோமேராவை அழித்த போது
அவனுக்கு 2 வாலிப குமார்த்திகள் இருந்தார்கள். அந்த வாலிபத்தில் இருந்த தன்னுடைய மகள்கள் ஓடி வரும் பொழுது அவர்கள் ஒரு மலைக்குள்ளே குகைக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ள போனார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பாராதே என்று சொன்னதை கேட்டிருந்தோம். பின்னிட்டு திரும்பி பார்த்ததினாலே உப்பு தூணாய் மாறி போனார்கள். லோத்தினுடைய மனைவி ஓடுகிற பாதையிலே திரும்பி பார்த்ததினாலே உப்பு தூணாய் மாறி போனாள். ஆனால் இந்த 2 குமார்த்திகளும் லோத்துவும் அருகில் இருக்கிற ஒரு குகைக்குள்ளே, மலை குகைக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இந்த பேரழிவு முடிந்த போது, சோதேம் கோமேரா அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்ட பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றினது, தங்களுடைய சந்ததி அற்று போயிற்றோ அப்படின்னு சொல்லி. நிறைய ஆண் மக்கள் இருந்தார்கள், நிறைய ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் பூமியில. சோதேம் கோமேரா மாத்திரம்தான் அழிக்கப்பட்டதை தவிர வேறொரு பட்டணங்கள் அழிக்கப்படல. அங்கே அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள ஆண் மக்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய சுயம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொன்னா, தங்களுடைய தகப்பனுடைய சந்ததி இல்லாமல் போய்விடுகிறதே அப்படின்னு சொல்லி அவர்கள் பாவம் செய்து தங்களுடைய தகப்பனாரோடு கூட சேர்ந்து அவர்கள் 2 பிள்ளைகளை பெற்றார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்றாள், இளையவள் ஒரு குமாரனை பெற்றார். அம்மோன், மோவாப் என்ற 2 பிள்ளைகளும் லோத்தின் பிள்ளைகள். இந்த மோவாப்பின் சந்ததியை தான் இந்த இடத்துல யார் முறியடிக்கிறது? தாவீது முறியடிக்கிறார். லோத்து என்ன பேர் பெற்றிருக்கிறார் தெரியுமா பைபிள்ல? நீதிமான் என்று லோத்த பைபிள் சொல்லுது. ஏன்னா அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியிலே இந்த லோத்து குடும்பமும் லோத்தும் அந்த ஒரு பட்டணத்திலே, பாவம் நிறைந்த பட்டணத்திலே வாழ்ந்தார்கள். சபிக்கப்பட்ட பட்டணத்திலே வாழ்ந்தாலும் கூட அந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் தன் இருதயத்திலே அந்த ஜனங்களுடைய பாவங்களை குறித்து எப்பொழுதும் வேதனைப்படுகிறவனாக, வாதிக்கப்படுகிறவனாக, அவன் பாவத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அழுகிறவனாக காணப்பட்டான் லோத்து. அதனால்தான் பைபிள் அவனை சொல்லுது நீதிமானாகிய லோத்து அப்படின்னு சொல்லி பைபிள் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குது. ஆனா அந்த நீதிமானுடைய சந்ததி தோன்றின விதம் தவறாயிருந்தபடினாலே அவர்களை ஆண்டவர் சாபத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த சபிக்கப்பட்ட சந்ததி தான் இங்கே நாம் வாசிக்கிறதான மோவாபியர்கள். இந்த மோவாப் எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் வருவான் பைபிள்ல. நீங்க பாருங்க, எங்க எடுத்தாலும் அந்நிய ஜனங்கள் மாத்திரமல்ல, அதுல மோவாபியர்களும் அம்மோன் புத்திரர்களும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து கொண்டே இருப்பார்கள். லோத்தின் வம்சத்தில் வந்தவர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களிலே பிறந்தவர்கள் தான். அநேக கிறிஸ்தவர்கள் தான் சபைகளுக்கு விரோதமாக தூண்டி விடுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் உலகத்துல இன்னைக்கு நடந்துட்டு தான் வருது. லோத்து காலத்துல மாத்திரம் கிடையாது, தாவீது காலத்துல மாத்திரம் கிடையாது. இன்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக சாத்தான் அநேக கிறிஸ்தவர்களையே எழுப்புகிறான். பாருங்களேன், எங்க ஒரு இடத்துல ஒரு ஜப கூட்டம் நடத்தின்னு இருப்பாங்க வீட்டுல, அந்நிய சும்மா இருப்பான், ஒரு இந்து மனுஷன் சும்மா இருப்பான், ஒரு இஸ்லாமிய மனுஷன் சும்மா இருப்பான். ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரைக்குறை கிறிஸ்தவம் போயிட்டு பெட்டிஷன் கொடுப்பான். அந்த வீட்டுல ஆராதனை நடத்துறாங்க, இந்த வீட்டுல ஜப கூட்டம் நடத்துறாங்க, இங்க அவங்க பர்மிஷன் இல்லாம இதை செய்யறாங்க அதை செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாமே இந்த காரியங்கள்ல போட்டு கொடுக்கிறது யாரு? எல்லா கிறிஸ்தவன் தான். இன்னைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு உலகத்துல நிலவி வருது. ஆனா தாவீது காலத்திலே தாவீது ஒரு ரகசியத்தை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். எப்படி தேவனுடைய சமூகத்துல ஜபிப்பது, எப்படி தேவனுடைய சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளை அவர் அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்ததனால்தான் தாவீது அந்நாட்களில் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களுடைய ஜனங்கள் பிடிபட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய பட்டணங்கள் அந்நியர்கள் வசமாய் இருக்கிறது, அவர்களுடைய கிராமங்கள் அந்நியர்கள் வசமாய் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் அமைதியா இருக்க தாவீது ஒரு ராஜாவாய் இருந்தும், ஒரு பெரிய பொறுப்பில் உள்ளவராய் இருந்தும், அவர் அந்த பொறுப்பை கவனியாம முதல் யாருக்கு இடம் கொடுக்கிறாரு? தேவனுக்கு இடம் கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் உட்பிரவேசித்து ஜப அறைக்குள்ளே போய் ஆண்டவராகிய தேவனை நோக்கி
அவர் எப்படி ஜெபிக்கிறார்? தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பதவி எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் அல்லவா அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல அவர் மிகவும் அழுது தேவ சமூகத்தில் ஜபித்த பொழுது அந்த ஜபத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜபத்திற்கு பிறகு அதைதான் வேதத்திலே 1 நாளாகமங்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதற்கு பின்பு தாவீது, எதற்கு பின்பு? ஜபத்திற்கு பின்பு. என்ன மாதிரி ஜபம் அது? தன்னை தாழ்த்தி ஜபிக்கிற ஜபம். தாவீது எப்படி ஜெபம் பண்ணாரு? ராஜாவா இருந்தாரு, ஆனா எப்படி ஜெபம் பண்ணாரு? தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார். இந்த தாழ்மையின் ஜெபம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கு. நாம கத்துக்கணும் எப்படி ஜபிக்கிறதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல கத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு பொறுமையா ஜபிக்கிறதுக்கு நிறைய பரிசுத்தவான்களை வேதத்திலே மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேரு வேதத்தை சரிவர ஆராயாமல் ஆழமான சத்தியங்களை வேதத்திலே புதைத்து விட்டு யாரோ ஒருவர் செய்கிறதை பார்த்து, அவங்க செய்யறதை பார்த்து நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி காப்பி அடிச்சு ஜபங்களை கூட நாம் பண்றோம். என்னவா தெரியுமா? சத்தம் போட்டு ஜபிச்சா அதுக்கு பேர் எழுப்புதல் ஜபமா? ஓ கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும் அப்படின்னா அது என்ன ஜபமா? எழுப்புதல் ஜபமா? அப்படி கிடையாது. சத்தம் போட்டு ஜபிக்கிறதுனால எழுப்புதல் அர்த்தம் கிடையாது. ஓன் அதட்டி ஜபிக்கிறதுனால அது எழுப்புதல் அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது தன்னை தாழ்த்தினார், தேவ சமூகத்தில் உட்பிரவேசித்து, கர்த்தாவே, அடியேனாகிய நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம் சமூகத்தில் வருவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்க நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னுடைய வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதெல்லாம் ஒன்றுமில்லையப்பா ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் உம்முடைய சமூகத்தில் சொல்லி தங்கள் குறைகள் எல்லாம் சொல்லி, அவர் ராஜாங்கத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் தேவ சமூகத்திலே சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சமூகத்துல மென்மையாக அவர் ஜெபித்தார். நீங்க பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை பார்க்கலாம். தானியேல் 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தானியேல் ஜெபம் பண்ணும்போது அவர் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறத நாம பார்க்கிறோம். அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணார், இருட்டில சாம்பலில உட்கார்ந்து அழுது புலம்பி ஜெபித்தார். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தால், அவர் தன்னை தாழ்த்தி, கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் முற்பிதாக்களின் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், இதோ எங்கள் மேல் வரப்போகிற நிந்தையை நீர் மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் தேவ சமூகத்திலே தாழ்மையாக ஜெபம் பண்ணினதை நாம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணி காண்பித்தார். அவர் நமக்கு வழிகாட்டியாக இந்த பூமியிலே மனுஷ அவதாரத்தில் வந்தபடியினாலே துன்ப நேரங்களில் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி, பரலோகத்தின் தேவனை நோக்கி எப்படி ஜபிப்பது, ஒரு நல்ல வழிகாட்டியாக அவர் கெத்செமனே தோட்டத்தின் ஜபத்திலே நமக்கு வழிகாட்டினார். ஆண்டவரை நோக்கி பொறுமையாக ஜபிக்கிறார், ஆண்டவரை நோக்கி தாழ்மையாய் ஜபிக்கிறார். வானம் பூமியை உண்டாக்கின பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் பொறுமையாக ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் நாம கூட ஜபத்துல பழகணும். இன்னைக்கு என்ன பண்றோம், நாம யாரையாவது வந்துட்டு ஜபிக்க சொன்னா இன்னும் அவங்களுக்கு அது அவங்க தெரியாம தான் செய்யறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் முழுசா தெரிஞ்சு பேசுறாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் இல்லை. அதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா தேவ சமூகத்துல நாம் பொறுமையாக தாழ்மையாக ஜபிக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ராஜா கிட்ட போயிட்டு, உதவி கொடுக்கிற ஒரு ராஜா கிட்ட போய், ராஜாவே, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, பட்டினியா இருக்கிறோம், பசியா இருக்கிறோம், வாழ்க்கை வாழ வழி தெரியல, நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும், நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் ராஜா அப்படின்னாக்கா கண்டிப்பா ராஜா கருணையோடு கூட என்ன செய்வாரு, நமக்கு இறங்குவார். ஐயோ, இந்த பிள்ளைகள் தாழ்மையாய் கேட்கிறார்களே அப்படின்னு சொல்லி நமக்கு இறங்குவார். ராஜா வந்து நம்மளுடைய அங்கலாய்ப்பு என்னன்னு விசாரித்து அதற்கு உண்டான செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆண்டவர் கிட்ட அப்படிதான் போய் நாமளும் கேட்கணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே இவர்களை உயர்த்தி விடும், இவர்கள் வியாபாரத்தை செழிக்க பண்ணும். யார் அதட்டுறோம்?
தேவனை அதட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நிறைய பேர் இப்படிதான் ஜெபம் பண்றாங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், இவர்களை உயர்த்தி விடும். டும் 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 எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தாவீதை போல தன்னை தாழ்த்தி ஜபிக்க கத்துக்கொள்ளணும். தாவீதை போல என்ன செய்யணும்? நாம நம்மை தாழ்த்தி, கர்த்தாவே, இதோ என்னை குறித்தும் என் வீட்டு காரியங்களை குறித்தும் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த பதவியை குறித்தும் வெகு காலத்து செய்திகளை சொல்லி என்னை மகா மேன்மையின் மனுஷனாக பார்த்தீரே. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு குப்பை, நான் ஒன்றுக்கு உதவாதவன். மற்றவங்களுக்கு ஜபிக்கிறேன், ஆண்டவரே இந்த கூடாரத்துக்கு நீர் இறங்கும், இந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும், இவர்களுடைய அங்கலாய்ப்பை கண்ணோக்கி பாரும் அப்பான்னு சொல்லி தாழ்மையாக தான் தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? ஜபிக்கணும். இந்த தாழ்மையின் ஜபத்துக்கு தான் உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் அதற்றத்துக்கு நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. பாருங்க, ஒண்ணு இல்ல, ஒரு கவுன்சிலர் கிட்ட போயிட்டு, ஒரு எம்எல்ஏ கிட்ட போய், எம்எல்ஏ எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி ஏதாவது கொடும் அப்படின்னு கேட்டு பாருங்க, கொடுப்பாரா? ஓட ஓட அடிப்பாங்க இல்லையா? யார வந்து அதற்று வாங்குறது பிச்சை, யார வந்து அதற்று. ஒண்ணு இல்ல, ஒரு தர்மம் எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் வந்து வீட்டுல, அம்மா சாப்பிட எதனா இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு தான் கேட்கிறாரு இல்லையா? அப்படி கேட்டாதான் நமக்கு கூட என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரும் கொடுப்பாரு, நமக்கு கூட கொடுக்க மனசு வரும். ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா அப்படிதான் கேட்கிறான், அப்பதான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசு வரும். நேர வீட்டுக்கு வந்து, ஏய் வீட்டுல என்ன எடுத்துன்னு வந்து கூட சாப்பிடணும், பசியாக்குது, பிரியாணி வச்சிருக்கிறியா, இட்லி சாம்பார் வச்சிருக்கிறியா, கொண்டு வந்து கூட சாப்பிடுறதுக்கு அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? யாரு அதற்று அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஆண்டவர் அதை கேட்காததுனாலதான் என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து விடும், அவர்களை உயர்த்தி விடும், இவர்களை பெருக செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? ஜபிக்கிறோம். இப்படிப்பட்ட அதட்டலான ஜபத்தை இனிமேல் என்ன செய்யணும்? எடுத்து, அதான் நம்ம வேதத்தை தெளிவா கவனிச்சா நல்லா புரியுது. பாருங்க, மோசே ஜெபம் பண்ணும் போது எப்படி கெஞ்சி ஜபிக்கிறார், அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி ஜபிக்கிறத நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய தாயார் வேதனைப்படுத்தப்பட்ட நாட்களிலே, கண்ணீர் வடித்த அந்த நாட்களிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் அழுது புலம்பி தங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் தாழ்மையான ஜபம். தாழ்மையா யார் ஜபிக்கிறாங்களோ சீக்கிரமாக வாழ்க்கையில வெற்றியை காண முடியும். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஜபம் பண்ணியும் நிறைய பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாததற்கு காரணம் என்னன்னா, இந்த ரகசியங்களை தேன்னா நம்முடைய தேவன் வானம் அவருடைய சிங்காசனமாகவும் பூமி அவருடைய பாதப்படியாகவும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகாராஜாவுக்கு முன்பாக போய் எப்படி தாழ்மையா கேட்கணுமோ அப்படி தாழ்மையா கேட்கணும். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா, ஆண்டவரே என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் ஐயா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, நாங்கள் உம்மை அல்லவா நம்பி இருக்கிறோம், நாங்கள் யாரை நம்பி போகும் ஆண்டவரே, யார் எங்களுக்கு உதவி செய்ய கூடும் ஆண்டவரே, உம்மை தவிர வேறொரு தெய்வம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி கேட்டா ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு என்ன கொடுப்பாரு? பதில் தருவார். அதை விட்டு ஆண்டவரையே அதட்டி 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 ஜபிக்கிறாங்க. இந்த தேவனை அதட்டி ஜபிக்கிற பழக்கத்தை என்ன பண்ணணும்? விட்டுருணும், கத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லி கொடுக்கறது இல்ல. அவங்க என்ன மாதிரி ஒரு டியூன் போடுறாங்கன்றதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. பாருங்க, ஒரு பாட்டு பாடும் போதே சந்தோஷமாய் பாடுகிற பாட்டுக்கு ஒரு டியூன் போடுறாங்க, அது சந்தோஷமா இருக்கும். விண்ணப்பம் பண்ற மாதிரி இருக்கிற பாட்டுக்கு ஒரு சோகமான டியூன் போட்டு அந்த ஒரு விண்ணப்பத்தை போல அந்த பாடலை என்ன செய்யறாங்க? தெரிவிக்கிறாங்க. இப்படி பாடல்களையே வந்து நீங்க எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தோஷத்துக்கு ஒரு ராகத்தை அமைக்கிறாங்க, அவர்கள் தாழ்மையிலே கேட்பதற்கு ஒரு ராகத்தை அமைக்கிறாங்க. ஆனா ஜபம் பண்ணும் போது மாத்திரம் நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் அதிகாரம் பண்ணுகிறோம். இந்த அதிகாரம் பண்ற பழக்கத்தை விட்டா நாம ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தாழ்மையின் ஜபத்தை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் மனதுருகுவார். நீங்க ஜபிக்கும் பொழுதே அந்த தாழ்மையினுடைய ஜபம் கர்த்தருடைய இருதயத்தை அப்படியே உருக்கிடணும். அந்த மாதிரி உருகி போகிற அளவுக்கு நம்மளுடைய ஜபம் இருக்கணும்.
அது உண்மையான மன உருக்குப்பான ஒரு ஜெபம் இருந்தா, உண்மையாய் உள்ள உடைந்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கட்டாயமாக அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் தருவார். அல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் அப்படிதான் பதில் கொடுத்தார். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தர் கைகளில் இருந்து பிடித்துக் கொண்டான். அது மாத்திரமல்ல, மோவாபியரை முறியடித்து அவர்களை சேவிக்கும்படி, மோவாபியர்கள் தாவீது ஜனங்களையும் தாவீதையும் சேவிக்கும்படி அவர்களையும் இவர்கள் வசமாய் கொண்டு வந்து இவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? திருப்பிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாமும் இழந்து போனதை திருப்பிக் கொள்ளணும்னா தாவீதை போல ஜபிக்க கத்துக்கொள்ளணும். நாம் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறோம். ஆதி நாட்களில் இருந்த தேவனுடைய அந்த உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். ஆதி நாட்களில் இருந்த ஜப வாழ்க்கையை நாம் இழந்திருக்கிறோம். ஆதி நாட்களில் இருந்ததான உபவாசத்தின் வாழ்க்கையை நாம் இழந்திருக்கிறோம். ஆதி நாட்களில் இருந்ததான அந்த அன்பை நாம் இழந்திருக்கிறோம். ஆதியிலே தேவனோடு கூட கொண்டிருந்த அன்பை எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். இப்படி எத்தனையோ காரியங்களில நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். காத் பட்டணத்தை பெலிஸ்தர்கள் பிடித்துக் கொண்டது போல நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு விரோதமாய் இருக்கிற சாத்தான் என்கிற அந்த பெலிஸ்தியன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்தும் நம்மிடத்தில் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குகிறார். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மனம் இறங்குவார். பெலிஸ்தர்கள் சாபத்தீடானவர்களாய் இருந்ததினால்தான் அவர்களை மறுபடியும் கர்த்தர் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். முறியடித்தார்கள். ஜெயத்தை இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார்கள். இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல எல்லாருமே தங்களை தாழ்த்தி ஜபிக்க பழகி கொள்ளணும். ஜபான்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு போயிட்டாவே ஞாபகம் வந்துடணும் நமக்கு, நாம் ஆண்டவர் அதட்ட கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி நாம வெறித்தனமா கேட்க கூடாது. கேட்கலாம், நீங்க அழுது கேட்கலாம், கெஞ்சி கேட்கலாம், தாழ்மையா கேட்கலாம். அந்த ஜபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் கட்டாயமாக. இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த ஜபத்தோடு கூட சேர்த்து சொல்ல வேண்டியது எனக்கு அவசியமா இருக்குது. நல்லா கவனித்து பாருங்க. இப்ப தாவீது தாழ்மையாக ஜபம் பண்ணினார். தாவீது தேவ சமூகத்தில் உட்பிரவேசித்து தன்னை தாழ்த்தி கதறி தேவ சமூகத்தில் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் தன் ராஜாங்கத்திற்காகவும் ஜபித்த பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு மறுபடி இவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக தேவன் அற்புதம் செய்தார். தானியேலின் நாட்களிலே தானியேல் அழுது ஜபித்த பொழுது அவர்கள் மேல் வர இருந்த நிந்தையின் நாட்களை ஆண்டவர் குறைத்து போட்டார். மோசே ஜபித்த பொழுது அந்த ஜனங்களுக்காக அவர் மன்றாடின பொழுது, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இங்கே ஒருவேளை மரித்து போவார்களானால், இவர்கள் இல்பொருள் ஆவார்களானால் பார்க்கிறவர்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரை கேவலமாய் பேசுவார்களே, இவர்கள் தேவன் எங்கே என்று சொல்லுவார்களே, இதற்கு தானா இவர்கள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லுவார்களே, நீர் எப்படியாகிலும் எங்களுக்கு மனம் இறங்கும், இந்த ஜனங்களை மன்னியும் என்று கதறின பொழுது அந்த தாழ்மையின் ஜபத்தை தேவன் கேட்டார். தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல பொறுமையாக ஆண்டவர் கிட்ட ஜபம் பண்ணணும். கண்டிப்பா அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். கத்தி கத்தி ஓடு அதட்டினாதான் கேட்குவாருன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அமைதியாக பொறுமையாக தாழ்மையாக கெஞ்சி ஜபம் பண்ணுகிறத ஆண்டவர் கட்டாயமா கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, அடுத்ததாக இது எல்லாமே இருக்கும். பொறுமையா ஜபிப்பாங்க, தாழ்மையா ஜபிப்பாங்க, நல்ல விதமாவே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய ஜெபமும் கேட்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் என்ன? நீதிமொழிகள் 28:9 நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி
தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நல்லா கவனிக்கணும். இது நாமும் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம். முதல்ல தாழ்மையாய் தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். அப்பதான் எழுந்து போனவைகள் எல்லாம் நம்மால் என்ன செய்ய முடியும்? திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது பாட்டை என்ன பார்க்கிறேன்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. 40 days fasting, 30 நாள், 20 நாள், 15 நாள் நான் அங்க ஜெபிச்சேன் இங்க ஜெபிச்சேன்னு சொல்லலாம். ஆனால் வேதத்தை கேளாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் என்ன? வேதத்தை கேளாதபடினா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கிறது, அவர் போதித்து கொடுத்த போதனைகளின்படி நடவாமல் இருக்கிறது. வசனம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அவங்க எல்லா காரியங்களிலும் சரியா நடந்துக்குவாங்க. ஜபத் கூட்டத்துல கலந்துக்குவாங்க, வேத பாடத்துக்கு போவாங்க, ஊழியக்காரருங்க ஊழியம் செய்யற இடங்களுக்கெல்லாம் போய் உதவியாளர்களா இருப்பாங்க. எல்லா காரியங்களிலும் இருந்து சில காரியங்கள் அவர்களுக்குள்ள மாற்றம் இருக்காது. சரி, ஒரு வியாபார ரீதியா எடுத்துக்கொள்ளலாம். சிலர் பிசினஸ் பண்ணும்போது தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. அந்த பிசினஸ் வந்த உடனே தாறுமாறாக வியாபாரங்களை செய்வாங்க. அவர்கள் ஜபிக்கிறப்ப ஜபிப்பாங்க, துதிக்கிறப்ப துதிப்பாங்க, ஊழியத்துல கலந்துக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா வியாபாரம்னு சொல்லி வரும்போது அந்த ஏமாற்றுகிற பழக்கம் அவங்கள விட்டு போகாது. பொய் சொல்லுகிற அந்த இருதயம் அவங்கள விட்டு போகாது. அவர்களுடைய துன்மார்க்கதனம் அவர்களை விட்டு போகாது. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் லாபம் வச்சு 30 ரூபாயின்னு ஒரு பொருளை விற்கிற அந்த பழக்கம் அவங்களுக்கு போவாங்க. ஆனா இவங்களும் என்ன பண்றாங்க? ஜபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. சரி, இன்னும் சிலர் எப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நான் போன வாரத்திலே சொன்னேன், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுக்கு முன்னாடி நாம சண்டைக்காரர்களா இருந்திருக்கலாம், பொய் சொல்றவங்களா இருந்திருக்கலாம், மோசம் பண்றவங்களா இருந்திருக்கலாம், வஞ்சிக்கிறவர்களா இருந்திருக்கலாம், துரோகிகளா இருந்திருக்கலாம், எத்தனையோ பாவங்களில நாம் வாழ்ந்திருக்கலாம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே என்னவாயிடுச்சு? புதிதாயின. கோபம் இனி இருக்கக்கூடாது, பொய் இனி இருக்கக்கூடாது, மோசம் இனி இருக்கக்கூடாது, கள்ளத்தராசு இனி இருக்கக்கூடாது, வஞ்சகம் இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றிக்க சொல்லி இருக்கிறாரு. அவருடைய ஆவினாலே கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டோமானால் புது சிருஷ்டியாய் நாம் மாறுகிறோம். அப்படி புது சிருஷ்டியா இருக்கிறவன் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் ஜபித்தால் அவனுடைய ஜபம் கேட்கப்படும். அப்படி ஒருவேளை புது சிருஷ்டியாக நான் இருக்கிறேன்னு சொல்லியும் அவர்களுடைய கோபத்தை மாற்றிக் கொள்ளாதவர்கள், புது சிருஷ்டியாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லியும் நல்ல குணம் இல்லாதவர்கள், துர்குணம் அவர்களை விட்டு வெளியே போகவே இல்லை. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில கள்ளத்தராசு இன்னும் மாறவே இல்லை. அந்த வியாபாரம் வந்துட்டாவே பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி பண்ற அந்த ஒரு பிசினஸ் டெக்னிக்கல் மைண்ட் அவங்களை விட்டு இன்னும் போகவே கிடையாது. ஒரு பொருளை சொல்லி இன்னொரு பொருளை போட்டுட்டு வியாபாரம் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற புத்தி இன்னும் அவங்களை விட்டு போக கிடையாது. இவங்களுக்கு பேரு தான் வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபம். சரி, இது வெறும் ஆணுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் நல்லா ஜெபம் பண்ணலாம், தேவ சமூகத்துல பல மணி நேரம் காத்திருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பார்த்து ஏதாவது கேட்கிறாங்க, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, வீட்டுல எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்கும் போது நான் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்றேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வெறும் ஜெபம் பண்ணின்னு இருந்தா என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. சந்தேகமே இல்லை இதுல. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை முதலாவது சரியா நடத்த அறிந்திருக்கணுமா? தன்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. அதை செய்துட்டு தான் நான் ஜெபம் பண்ணா என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நான் அதை எதையுமே செய்யாம கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் தேவ சமூகத்துல போய் நான் ஜெபத்துல இருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் போய் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. நம்ம வேணா நம்மள திருப்திக்கு நினைக்கலாம், 8 மணி நேரம் காத்திருந்தேன், 10 மணி நேரம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அதை அருவருக்கிறார். அதே மாதிரி ஸ்திரீகள் கூட
ஒரு குடிக்கான புருஷனா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல புருஷனா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல நல்ல பிள்ளைகள் இருக்கலாம், கெட்ட பிள்ளைகள் இருக்கலாம். குடும்ப ஸ்திரீகள் என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களுக்கு வேண்டியவைகளை சரியானபடி, காலை உணவு சாப்பிடுறாங்களா, அவங்களுக்கு வேண்டியது என்ன செய்யணும், சரியான நேரத்துக்கு செய்து கொடுத்துட்டு, வீட்டில் இருக்கிற சுத்தப்படுத்துற வேலைகள், வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள், வீட்டை என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடித்து, அதன் பிறகு தேவ சமூகத்துல போய் அமர்ந்து ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை என்ன செய்வாரு, கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம்.